இந்த மெட்ரோ ஸ்டேஷன் சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. இந்த ஸ்டேஷன் சுற்றி 10 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் சுமார் 45,000 மக்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 பஸ் ரூட்ஸ் இந்த ஸ்டேஷன் வழியாக போகுது. பெரிய பெரிய கல்லூரிகள், அடுக்குமாடி ஆஃபீஸர்ஸ், சொகுசு ஹோட்டல்ஸ்னு அதிக மக்கள் வரக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையோட ஐடி காரிடாருக்கு இந்த ஸ்டேஷன் தான் நியரஸ்ட் கனெக்ஷன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கணும். ஆனால் தினசரி வெறும் 8,000 பேர் தான் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறாங்க. அது ஏன்? ஜூன் 2015 சென்னைக்கான முதல் மெட்ரோ வழித்தடத்தை பிரதமர் கொடியசைச்சு துவக்கி வச்சார். 2026க்குள்ள தினசரி 12 லட்சம் மக்கள் மெட்ரோ பயன்படுத்துவாங்கன்னு சிஎம்ஆர் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கோ தினசரி பயணிகளின் எண்ணிக்கை சராசரியாக வெறும் 3.5 லட்சமாகத்தான் இருக்குது. அதாவது 1/3 பங்கை விட குறைவாக. கணிப்பை விட குறைவான பயன்பாடுங்கிறது சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான நகரங்களில் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதிக கட்டணம், நெட்வொர்க் கேப்ஸ், போதுமான பெட்டிகள் இல்லாததுன்னு பல காரணங்களை வெவ்வேறு ஆய்வுகள் குறிக்கின்றன. ஆனால் எல்லா ஆய்வுகளும் பொதுவாக அடையாளம் காட்டும் ஒற்றை காரணம், எப்படி மக்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராங்கங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. இதுதான் லாஸ்ட் மைல் ப்ராப்ளம். இதோட தாக்கத்தை நடைமுறையில் புரிஞ்சுக்க லிட்டில் மோன் ஸ்டேஷன் ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. இந்த சீரீஸில் சென்னையோட சில முக்கிய ஸ்டேஷன்ஸை அனலைஸ் பண்ணி ஏன் சென்னை மெட்ரோவோட ரைடர்ஷிப் ஸ்டாக்னட் ஆகிருக்கணும், அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட். லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷன் சென்னை மெட்ரோவோட ப்ளூ லைனில் இருக்குது. அண்ணா சாலை மேலே இருக்கிற இந்த ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் 3 முக்கியமான பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 130 ரூட்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எம்டிசி ஆப்ரேட் பண்ணுற மொத்த ரூட்டில் 20%க்கும் மேலான ரூட்ஸ் இந்த வழியாக தான் போகுது. அதுபோக சிஎம்ஆர்எல் மற்றும் எம்டிசி இணைந்து இந்த ஸ்டேஷனுக்குன்னு தனியாக ஒரு ஃபீடர் பஸ் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த S98 ரூட் லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து தரமணி பஸ் டெர்மினல் வரைக்கும் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், ராமானுஜம் ஐடி பார்க், டைடல் பார்க், அசண்டாஸ் ஐடி பார்க்னு 1 லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் பயன்படுற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய கேட்ச்மெண்ட் ஏரியா இருந்தும் ஏன் வெறும் 8,000 பேர் தான் இந்த ஸ்டேஷனை தினசரி பயன்படுத்துகிறாங்க? அந்த கேள்விக்கு பதில் தெரியறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டேஷனை யார் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மெட்ரோ பயணிகளை எப்படி ஸ்டேஷனுக்கு வராங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணோன்னா அவங்கள 3ஆக பிரிக்கலாம். நடந்து அல்லது பஸ்ஸில் வர மக்கள், ஸ்டேஷனில் ட்ராப் செய்யப்படுறவங்க, தன் சொந்த வண்டியில் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறவங்க. இதில் நடந்து அல்லது பஸ்ஸில் வரவங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எப்படி ட்ராவல் பண்ணாலும் நம்ம பயணத்தின் ஆரம்பத்திலோ முடிவிலோ நடந்து போகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் ஃபுட்பாத் இல்லை நடைபாதைங்கிறது இருந்தால் நல்லா இருக்குங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அது ஒரு நகரத்தின் அத்தியாவசிய அடிப்படை தேவை. ஆனால் இந்த ஸ்டேஷன் சுற்றி இருக்கிற ரோட்டில் நிறைய இடங்களில் ஃபுட்பாத்தே இல்லை. இருந்தாலும் அவை நடப்பதற்கு ஏதுவாக இல்லை. வயர்ஸ், வேஸ்ட், வெஹிக்கிள்ஸ்னு பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தான் நடக்க வேண்டியிருக்கு. பல இடங்களில் நடைபாதை மேடு பள்ளமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சிஎம்ஆரில் இந்த மாதிரி நெருக்கமான கம்பிகளை வச்சு நடக்கிறத ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதனால் வெறும் 150 மீட்டர் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு கூட மக்கள் டிராஃபிக் லேனில் மிகவும் பாதுகாப்பற்ற முறையில் தான் நடந்து போக வேண்டி இருக்குது. 400 மீட்டர் தள்ளி இருக்கிற மீதி 2 பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு முறையான கிராசிங் இல்லாததுனால இதை விட ஆபத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெடஸ்ட்ரியன் சிக்னல் இருக்கிற இடத்துல கூட அந்த சிக்னலை மதிக்காமல் நிறைய காசு வேகமாக போகிறதையும் பார்க்கலாம். இந்த ரோடு எல்லாமே அஃபிஷியலாக 4 லேன் 1 வே ரோடு. ஆனால் காரில் 6-7 கார் வரைக்கும் சைட் பை சைட் போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படி தேவைக்கு அதிகமாக இந்த சாலைகள் அகலமாக இருக்கிறதுனால ஓவர் ஸ்பீடிங், ராங் சைட் டிரைவிங், ஏடாகுடமான மர்ஜிங், முறையற்ற பார்க்கிங்னு பல பேட் பிஹேவியர்ஸை காமனாக பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன் சுற்றி இருக்கிற 45,000 பேருக்கும் இந்த பேருந்து நிறுத்தங்களில் இறங்கி ஏறுற ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கும் இந்த சாலைகள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதே ஒரு கடினமான, கசப்பான இல்லை ஆபத்தான அனுபவமாக மாற்றிடுது. சரி, அடுத்து ஸ்டேஷனில் ட்ராப் செய்யப்படுறவங்கள பற்றி பார்க்கலாம். ஆட்டோஸ், டாக்ஸிஸ், பைக் டாக்ஸி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட வந்து இறங்குறவங்க, இல்லாட்டி கம்பெனி பஸ் மூலமாக வரவங்க மற்றும் S98 ஃபீடர் பஸ்ஸில் வரவங்கன்னு எல்லாருமே இறங்குறது இந்த பிக்கப் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்ஸில் தான். இந்த சைனேஜ் பிக்கப் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்னு சொன்னாலும் இந்த ரோட் மார்க்கிங் இந்த இடத்த ஒரு டிராஃபிக் லைன் மாதிரி தான் காட்டுது. இந்த சைனேஜும் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ரோட்டில் பயணிக்கிற வாகனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதை தப்பான டிசைனை கடந்து போக முடியாது. இந்த இடம் விபத்தை ஏற்படுறதுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டேஷனுக்கு லெஃப்டில் இருக்கிற ட்ராப் ஆஃப் ஜோனுக்கு பீக்காஸில் நிறைய வாகனங்கள் வரதுனாலையும் பிக்கப்புக்காக 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற இந்த ஃபீடர் பஸ்னாலையும் டிராஃபிக் பாட்டில் நெக்ஸ் ஏற்படுறத பார்க்க முடியுது. 21 பேர் பயணிக்கக்கூடிய இந்த ஃபீடர் பஸ்ஸஸ் 30லேருந்து 40 நிமிஷம் இடைவெளியில் இயக்கப்படுது. இப்போ ஒருத்தர் டைடல் பார்க்கில் இருந்து லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு இந்த ஃபீடர் பஸ்ஸில் வரணும்னு நினச்சா
வெயிட் பண்ணுற டைமோடு சேர்த்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். WRA இந்தியா வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு 20 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர முடியுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பெரும்பாலான மக்கள் மெட்ரோ பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் தாண்டி கூட இந்த ஃபீடர் பஸ்ஸஸ்க்கு டிமாண்ட் அதிகம்னு தான் சொல்லணும். பீக் ஹவர்ஸில் இந்த பஸ்ஸஸ் எப்போவுமே ஓவர் க்ரௌடாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 28 முறை இயக்கப்படுற இந்த பஸ்ஸஸில் எல்லா பஸ்லையுமே ஃபுல் க்ரௌட்னு நம்ம கணக்கு வச்சா கூட தோராயமாக 600 பேர் இந்த பஸ் மூலமாக லிட்டில் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராங்கன்னு எடுத்துக்கலாம். அது மொத்த ரைடர்ஷிப்பில் வெறும் 7.5% மட்டும்தான். இந்த ஃபீடர் பஸ்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான தேவையை இதிலிருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க சைக்கிள்லேயோ பைக்லேயோ கார்லேயோ வந்து பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறி போகிறவங்களோட வசதிக்காக ஆரம்பத்திலிருந்தே சிஎம்ஆரில் பார்க்கிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2009 ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து 2026 ஆனுவல் ரிப்போர்ட் வரைக்கும் சிஎம்ஆரில் பார்க் அண்ட் ரைட்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். லிட்டில் மவுண்ட் ஸ்டேஷனில் சிஎம்ஆரில் 2 பார்க்கிங் லாட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 150 டூ வீலர்ஸ் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பார்க்கிங் லாட், அடிஷ்னலாக 185 டூ வீலர்ஸ் மற்றும் 39 கார்ஸ்க்குன்னு ஒரு பார்க்கிங் லாட். மொத்தம் 374 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. சிஎம்ஆரோட டேட்டா படி பெரும்பாலான நாட்களில் காலை 10 மணி அளவுலேயே இந்த 2 பார்க்கிங் லாட்டுமே ஃபுல் ஆயிடுது. இப்போ பைக்லேயோ கார்லேயோ வரவங்க இங்கே பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஃபுட்பாத்லேயோ இல்லை ரோட்லேயோ இல்லீகலாக பார்க் பண்ணிட்டு போவாங்க, இல்லாட்டி அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் ட்ரை பண்ணலான்னு போவாங்க, இல்லாட்டி சரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வண்டியிலே போயிடலான்னு கண்டினியூ பண்ணுவாங்க. இதில் முதல் ஆப்ஷன் நடந்து வரவங்களுக்கு மேலும் இடையூறு ஏற்படுத்தும். மூணாவது ஆப்ஷன் மெட்ரோ சிஸ்டமோட பர்பஸே டிஃபீட் பண்ணுற மாதிரி ஆயிரும், விச் இஸ் டு ரிமூவ் டிராஃபிக் ஃப்ரம் த ரோட். இப்போ ஒருத்தர் அடிக்கடி இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணாருன்னா இனிமேல் அவங்க டெய்லி ட்ராவலுக்கு மெட்ரோவே கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிஎம்ஆர்லோட பார்க்கிங் ஃப்ளோ டேட்டா படி ஒரு நாளைக்கு சராசரியாக 500 யூனிக்கான வாகனங்கள் மட்டுமே லிட்டில் மவுண்ட் பார்க்கிங்கை யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியுது. அதாவது ஃபுல் டே பார்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸோ காலேஜோ போகிறவங்க தான் அதிகங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் கிரவுண்டில் பார்த்தப்போ பெரும்பாலான வண்டிகளில் ஒருத்தர் மட்டுமே வந்து பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோவுக்கு போகிறத பார்த்தோம். சரி, ஒரு பேச்சுக்கு ஒவ்வொரு வண்டியிலையும் 2 பேர் வராங்கன்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1000 பேர் மட்டுமே சொந்த வண்டியில் வந்து பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோவில் போகிறாங்க. வெறும் 12.5% ஆஃப் ஆல் யூசர்ஸ். சரி, இந்த நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுது? 87.5% மக்கள் மெட்ரோவுக்கு நடந்தோ பஸ்லையோ இல்லாட்டி ஷேர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வராங்க. வெறும் 12.5% மக்கள் மட்டும்தான் சொந்த வாகனத்தில் வராங்க. ஆனால் நீண்ட காலமாக சிஎம்ஆர்எலோட ஸ்டேஷன் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது பார்க்கிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கிறதுலேயே செலவிடப்பட்டிருக்கு. வெஹிக்கிள்ஸ் டோன்ட் டேக் த மெட்ரோ, பீப்புள் டூ. ஆல்ரெடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற டெண்டன்சி இருக்கிற மக்கள் தான் மெட்ரோவுக்கு வண்டியில் வந்து பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வரதுக்கும் சேஃபான, ரிலையபிளான, சீப்பான வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் மெட்ரோவை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸ் த ஃபுட்பாத்ஸ். உலகத்தில் எந்த ஒரு ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எடுத்தாலும் நடந்து வர மக்கள் தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. வீல்சேர் ஆக்சசபிள் ஸ்டாண்டர்ட்ஸில் சேஃபான கிராசிங் கொடுத்து பகலில் நிழலும் நைட்டில் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி ஃபுட்பாத்ஸ் அமைக்கிறதுங்கிறது தான் மிக அடிப்படையான கட்டமைப்பாக இருக்கணும். மீதி எல்லாமே செகண்டரி தான். செகண்ட், 30 to 40 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸில் இயக்கப்படுற ஃபீடர் சர்வீஸை அட்லீஸ்ட் பீக் ஹவர்ஸில் 7 to 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸில் இயக்கணும். இதுக்கு டிமாண்ட் இருக்குது, பட் சப்ளை தான் இல்லை. மூணாவதாக, கிளியர் ரோட் மார்க்கிங், ப்ராப்பர் சைனேஜ், போதுமான இடவசதின்னு இந்த பிக்கப் ட்ராப் ஆஃப் ஜோனை ரீடிசைன் பண்ணணும். ட்ராப் ஆஃப் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னால டிராஃபிக்னால இவங்களுக்கோ கான்ஃப்ளிக்ட் இல்லாத மாதிரி சேஃபாக டிசைன் பண்ணணும். ஃபோர்த், ஒரு கார் நிறுத்துகிற இடத்துல 5 பைக் இல்லாட்டி 7 to 8 சைக்கிள்ஸ் நிறுத்தலாம். சைக்கிள்ஸ்க்கு டெடிக்கேட்டட் பார்க்கிங் ஏரியாஸ் உருவாக்கணும். ஒரே ஒருத்தர் மட்டும் வர கார்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படணும். இதெல்லாம் தாண்டி சைக்கிள் ஷேரிங் சிஸ்டம், ஃபீடர் ஷேர் ஆட்டோஸ் மாதிரியான சொல்யூஷன்ஸையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தணும். லாங் டேர்மில் ஏரியா லெவல் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் வர ரெவன்யூவை வச்சும் ஈஸியாக ஃபுட்பாத், சைக்கிள் ஷேரிங் சிஸ்டம்ஸ் போன்றவற்றை மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் டெக்னிக்கலாக கஷ்டமான வேலையே கிடையாது. இது எல்லாமே பல்வேறு நகரங்களில் ப்ரூவன் கான்செப்ட்ஸ் தான். இதை செயல்படுத்துறதுல உள்ள நடைமுறை சிக்கல் என்னன்னா, சிஎம்ஆர்எல், எம்டிசி, ஜிசிசி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்னு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதற்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அண்ட் பொலிட்டிக்கல் வில் தேவை. அதிக அளவிலான மக்களை மெட்ரோ பயன்படுத்த ஊக்கப்படுத்தணும்னா அவங்க பயண அனுபவத்தை மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே மட்டும் மேம்படுத்தினா பத்தாது. அவங்க வீட்டில் ஆரம்பித்து அவங்க டெஸ்டினேஷன் போய் சேர்ற வரைக்கும் அவங்க பயண அனுபவம் மேம்படுத்தப்படணும். அதுதான் லாஸ்ட் மைல் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுற வரைக்கும் நம்ம மெட்ரோ திட்டம் அதோட 1/3 பொட்டன்ஷியலுக்கு தான் பயன்படுத்தப்படும். நீங்கள் ஒரு மெட்ரோ யூஸராகவோ இல்லை மெட்ரோ யூஸ் பண்ண விருப்பம் உள்ளவராகவோ இருந்தீங்கன்னா மெட்ரோ யூஸ் பண்ணுறதுல உள்ள சிக்கல்கள் என்னென்னு உங்கள் பெர்ஸ்பெக்டிவை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த சீரீஸில் நாங்கள் அடுத்த என்ன ஸ்டேஷன் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நகரியல் ஃபார் மோர். Four pieces. It's not enough. What to do? Okay.